இந்தியாவுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் தான் இளையராஜாங்கிறது நான் மட்டும் சொல்லலை, இந்த உலகம் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா அவர் எல்லாருமே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு ஞானி. அப்போ அவரை அந்த மண்டபத்துக்குள்ளே போகிறதுனால ஒன்றும் பெரிய எந்த இழுக்கும் கிடையாது. ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து ஒரு புரட்சியாளன் மாதிரி இது தவறு தவறுன்னு சுட்டி காட்டலாம் முடியாது. எல்லா விஷயத்தையும் அப்படி சுட்டி காட்டணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளைட்டில் போகிறது முதல்ல அங்கே சமநிலைப்படுத்துங்க, அங்கே சமத்துவத்தை காமிங்க. ட்ரெயினில் போகிறது இடத்துல சமத்துவத்தை காமிங்க. எல்லா இடத்துலையும் விஐபி விவிஐபி அப்படிங்கிற ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட மரபு இருக்குது. எல்லா மரியாதைகளும் அங்கே வழங்கப்பட்டுள்ளது. அதில் எந்த குறைவும் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த காணொலியில் பார்த்தாலும் தெரியும் இருக்கக்கூடிய. அனைவருக்கும் வணக்கம். முதலில் நமது சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்றது. அதில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியடைந்த அனைவருக்கும் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் இந்த வேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்திய இப்பொழுது பேசும் பொருளாக இருக்கக்கூடியது திரு இளையராஜாவை பற்றிய ஒரு விஷயம்தான். பலதரப்பட்டவர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை பொதுவெளியில் நீங்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய சுய கருத்துக்கள் அது தவறு கிடையாது. ஒருவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. அது அவர்களுடைய கருத்து சுதந்திரம். இருந்தாலும் நம்மளும் இதை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இளையராஜா பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு அடையாளப்படுத்தி நம்ம பேசக்கூடிய ஒரு நபரெல்லாம் இளையராஜா கிடையாது. இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையோட எப்போவுமே யாருக்கும் எந்த அடையாளமும் கிடையாது. மனிதர்கள் என்ற ஒரே அடையாளம் தான். அதுதான் சிறந்த ஒரு ஒழுக்கம் கூட. அப்படி இருக்கும்போது இளையராஜா பேசினா அவர் ஒரு ஸ்பெஷல். அவர் ஒரு பிறவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் தான் இளையராஜாங்கிறது நான் மட்டும் சொல்லலை, இந்த உலகம் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய இசை ஞானிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை நம்ம திரும்ப திரும்ப மிகைப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா எத்தனையோ இசை அமைச்சிருக்கிறாரு, எத்தனையோ 7000 பாடல்களுக்கு மேலே இசை அமைத்திருக்கிறாரு, எத்தனையோ படங்களுக்கு இசை அமைத்திருக்கிறாரு. சிம்போனி இசை உள்ளே எடுத்துகிட்டு வந்தவர். தேவாரம், திவ்ய பிரபந்தம், அப்புறம் திருவாசகம் போன்றவர்களுக்கெல்லாம் இசை அமைத்து அது இவருடைய இசைனால் அது புகழடையக்கூடிய அளவுக்கு எடுத்துகிட்டு வந்த ஒரு இசை ஞானி அவர் அப்பேற்பட்ட அவரை பற்றி இங்கே பொதுவெளியில் இப்போ பல பேச்சுக்கள் வருது. என்ன அப்படின்னா, ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயிலுக்கு அவர் தரிசிக்க போயிருக்கிறார். தரிசிக்கப்போனா திவ்ய பிரபந்தம், அவருடைய இசையில் பாடப்பட்ட திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டுள்ளது. அதுக்கான அது போயிருக்கிறாரு அந்த இடத்துக்கு. அந்த நிகழ்வுக்காக அவருக்கு எல்லா மரியாதைகளும் அங்கே வழங்கப்பட்டுள்ளது. அதில் எந்த குறைவும் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த காணொலியில் பார்த்தாலும் தெரியும் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஜியர்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டர்கள், அங்கே இருக்கிற ஆச்சாரியர் எல்லாருமே அவரை புடைசூழ, அதாவது பார்த்திங்கன்னா அவரை ஒரு மையமாக வச்சு அவரை சூழ்ந்து தான் அவரை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவருக்கு எந்த விதத்திலையும் மரியாதை குறைவாக நடத்தப்படவில்லை என்பது தான் உண்மை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்க அந்த கருவறைக்குள்ளே அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க, வெளியே போக சொல்லிட்டாங்க. அந்த அர்த்த மண்டபம்னு இருக்கும், அங்கே அந்த மண்டபத்துக்குள்ளே அவரை விடலை, வெளியே போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரவலாக செய்திகள் கொண்டே இருக்கிறது. இது எப்படி நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இது முதல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்ம பார்க்கணும். இங்கே சமத்துவங்கிறது உண்மையாக அதில் எங்கே மாற்று கருத்து கிடையாது. மனிதன் எல்லா இடத்துலையும் சமமான நிலையில் தான் இருக்க வேண்டியோ, நீதி எல்லாத்துக்கும் சமன்பட்டது தான். நீதிக்குள்ள யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற எந்த அடையாளமும் கிடையாது. அப்படிங்கிறதுல எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படின்னா நிறைய மாறுபடும். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். இந்த கம்பெனியோடைய சிஸ்டம் அவன் தான் வடிவமைப்பான். அதில் சட்ட தலையீடு எப்போ வருது அப்படின்னா, சட்டத்துக்கு புறம்பாக எதனா ஒரு விஷயம் செஞ்சால் மட்டும்தான் சட்டம் அதற்குள்ளே வரும். மற்றபடி ஒரு கம்பெனி அந்த கம்பெனியை வழி நடத்துறதுக்கு ஒரு சிஸ்டத்தை அவன் ஏற்படுத்தி வச்சுருப்பான். இது மரபு. கம்பெனி மட்டும் கிடையாது. நம்ம இப்படி கூட சொல்லலாம், சமத்துவம் பேசக்கூடிய எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளைட்டில் போனீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது, நார்மல் கிளாஸ் இருக்குது. ஏன் அங்கே சமத்துவம் உங்களால் பேச முடியல? ட்ரெயினில் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது, அன்ரிசர்வ்டு இருக்குது. ஏன் அங்கே எல்லாத்தையும் நம்மளால் சமத்துவம் பேச முடியல? அப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா, சிலருக்கு முன்னுரிமையும் சிலருக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இது சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி உடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சட்டம் தான் அதை உடைக்க முடியும். அதுக்கு இப்போ இளையராஜாவுக்கு ஒரு அவமரியாதை எங்கே நடந்துருந்துச்சு அப்படின்னு அவர் உணர்ந்தால்னா அவர் தான் அதை வெளிப்படுத்தணும். அவரே அந்த விஷயத்துக்கு அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டதில் பிறகு அவர் எந்த இடத்துலையும் அவமரியாதையாக நடத்தலை,
இதை தேவையில்லாத ஒரு இஷ்யூவாக பண்ணிட்டு இருக்காங்க, இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கங்கிற ஒரு வருத்தத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால இளையராஜாவுக்கு பாதிப்பு இல்லைங்கிறது அவர் சொல்ல பிறகு இது எதுக்கு நிறைய சமூக போராளிகள்னு சொல்லிட்டு போலி போராளிகள் தலையில கையில் எடுத்துட்டு ஆடுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இங்க இப்போ ஏன்னா இங்க நம்ம ஒரு மரபை சார்ந்து பேச வேண்டிய சூழ்நிலையும் இங்க இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ கோவில்கள் நிறைய பிரச்சனைகள். கோவில் நம்ம வேற மதத்தை விட்டுருவோம், இந்து மதத்துக்குள்ளேயே பேசுவோம். இந்து மத கோயில்களில் பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இந்து மத கோயில்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது அந்த அறநிலைத்துறையை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணனா கூட அந்த மரபு சார்ந்த பழக்க வழக்கங்களை உடைக்க முடியாது, அறநிலைத்துறையினால கூட உடைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த கோயில் ஆண்டாண்டு காலமாக என்ன மரபு வழிபாடு இருக்குதோ, யார் அந்த கருவறைக்குள்ளே போகணும், யார் இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகணும், யார் பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதியை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. இது சரியா தவறாங்கிறது நம்ம அடுத்த பார்வையில் பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த மரபை மீற முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது. இங்கே ஜாதியமோ இதுவோ பிரச்சனை கிடையாது, அந்த மரபு. இப்போ நம்ம இன்னொரு வரையிலும் ஒரு உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா, வர்ணாசிரமம் அடிப்படையில் ஆதி திராவிடராக இருக்கிறவங்கள தான் உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் மேலோங்கிய ஒரு பேசும் பொருளாக எல்லாரும் சொல்ல வராங்க. அப்படி கிடையாது. நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம குறிப்பிட்டே சொல்லலாம், ஐயர்களே உள்ள விட மாட்டாங்க, பிராமினையும் உள்ள விட மாட்டாங்க. அந்த கருவறைக்குள்ள மற்ற பிராமினும் போக முடியாது. பிராமின் இல்லாத நிறைய சைவ பிள்ளை இருக்காங்க, சைவ முதலியார்கள் இருக்காங்க, தேவமார் இருக்கிறாங்க, யாதவர் இருக்காங்க, மற்ற ஜாதியாவுக்கு இருக்கிறவங்களும் உள்ளே போக முடியாது. அப்போ எங்கே அங்கே வர்ணாசிரமம் வந்துச்சு? கிடையாது. அந்த சிஸ்டம் அப்படி அங்கே இருக்கிற அந்த மரபு சார்ந்த வழிமுறையை இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் உடைக்கணும், இது சரியில்லை அப்படின்னு நம்ம உணர்றோம் அப்படின்னா, இது சட்டம் சார்ந்த விஷயம். நம்ம சட்டத்துக்கிட்ட தான் முறையிடணும். சட்டம் அதை சரி பண்ண, அது சரியா தவறானது சட்டம் தான் ஆய்ந்து அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்படியே வழிய நம்ம ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து ஒரு புரட்சியாளன் மாதிரி இது தவறுன்னு சுட்டி காட்டலாம் முடியாது. எல்லா விஷயத்தையும் அப்படி சுட்டி காட்டணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃப்ளைட்டில் போகிறது முதல்ல அங்கே சமநிலைப்படுத்துங்க, அங்கே சமத்துவத்தை காமிங்க, ட்ரெயினில் போகிறது இடத்துல சமத்துவத்தை காமிங்க. எல்லா இடத்துலையும் விஐபி விவிஐபி அப்படிங்கிற ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட மரபு இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் சரி பண்ணும்போது இதையும் சரி பண்ண முடியும். இந்த முரண்பாடுகளை சரி செய்வதற்கு முதல்ல நமக்கும் எந்த இடத்துலையும் நமக்கு முதல்ல கடவுள் நம்பிக்கை இருக்க வழியா மத நம்பிக்கை நமக்கு எப்பவுமே கிடையாது. மதங்கள் எல்லா மதங்களையும் அயோக்கியத்தனம் இருக்குது. நிறைய பதிவுகளில் சொல்கிறோம், அயோக்கியத்தனம் இல்லாத மதங்களே கிடையாது. அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக ஆண்டாண்டு காலமாக மதத்தை உருவாக்காத ஞானிகளும் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளும் சொன்னதை மாற்றி மாற்றி எழுதி வச்சது தான் மத புத்தகங்களே வெளிய. மதத்தில் நிறைய அயோக்கியத்தனம் இருக்குது, எல்லா மதத்துலேயும் தான். ஒரு மதத்தை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா தோன்றின மதங்கள்லேயும் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அதை ஒரு ஃபாலோயரை கூட வச்சுக்கின்னு சுற்றிட்டு இருக்காங்களே வெளிய. அழகா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லுவார், உலக மிகப்பெரிய தத்துவ ஞானி, யாருமே என் பின்னாடி வராது, என்னுடைய தத்துவத்தை கேளுங்க, ஆனால் என்னோட தத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னார். எனக்கு எந்த கூட்டமும் வேணானாரு. அதாவது சுயமாக நம்ம சிந்திச்சு நம்ம அறிவு பிரகாரம் செயல்படணுமே வெளியே எந்த ஒரு தத்துவத்தையும் நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு போகக்கூடாதுங்கிறதான் அவருடைய சிந்தனை. அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் கூட பூரி ஜெகநாதர் கோயிலில் அலோவ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. தற்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவரை கூட அலோவ் பண்ணலை. டெல்லியில் இருக்கிற ஜெகநாதர் கோயிலில் நம்ம இப்போ இருக்கிற குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவங்களையும் அலோவ் பண்ணல. இப்படி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய கோயிலில் பர்மிட் பண்ணல. ஏன்னா இது மரபு சார்ந்த ஒரு விஷயங்கிறதுனால. இப்போ அந்த கோயிலை நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகி தனிப்பட்ட விருப்பமா இப்போ ஒரு குடியரசுத் தலைவரையே உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சொற்பமான இருக்கக்கூட அர்ச்சகரோ இல்லை அங்கே இருக்கிற பட்டர்களோ சொல்கிறாங்கன்னா அது அவங்க சுய விருப்பம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஆகம விதியும் அந்த பழக்க வழக்கமும் அந்த மரபு சார்ந்த விஷயத்திற்காக அதை அவங்க பின்தொடர்ந்து வராங்களே வெளியே. அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் ஒரு குடியரசுத் தலைவரை வெல்கம் பண்ணுறதுல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை, அதையே அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க மனோநிலையிலேருந்தும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த மரபு சார்ந்த விதி அவங்களாலையும் மீற முடியலங்கிறதா இங்கே உண்மை. சில வரலாறுகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரிதல் உண்டு. இப்போ நந்தனார் அவர்களை பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சிருப்பீங்க, படமாக கூட வந்திருக்கு. அதே மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு சிவ பக்தர் இவங்க ரெண்டு பேருமே. இவங்களுக்கு இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு தெரியும், அவருக்கு தானா சிவன் காட்சி அளித்து அவர் கண்ணை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணினாருன்னு சொல்லுவாங்க. அவர் அந்த சிவனுக்கு படைச்சதெல்லாம் ஒரு மாமிசத்தை படைச்சாரு. அந்த அறியாமை, ஆனால் பக்திங்கிறது மட்டும் அவர்கிட்ட முழுசாக இருக்கும்போது சிவனே காட்சி அளித்ததா ஒரு வரலாறு உண்டு, கதை உண்டு.
அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அவரை எல்லாரும் இன்றைக்கும் மதிக்கிறாங்க. அதே மாதிரி நந்தனார் அவர்கள், இப்போ கண்ணப்ப நாயனாரை பார்த்தீங்கன்னா 64 நாயனாரில் அவர் ஒரு நாயனாராக மதிக்கப்படும். எல்லாருமே அவரை வந்து கும்பிடுறாங்க. கோயில் எல்லா இடத்துலையும் அவருக்கு சிற்பம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நந்தனார் கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலே சிவலிங்கமே அவர் வந்து அவர் காட்சி அவர் பார்க்கறதுக்காக திரும்பி இருந்ததா சொல்லி ஒரு கதை உண்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தமிழகத்தில் சரி, இந்தியா முழுக்கவுமே நல்ல அறிஞர்களுக்கும் பக்திமான்களுக்கும் என்றைக்குமே கடவுள் வந்து என்றைக்குமே வந்து அவர் காட்சி அளிப்பதாக வந்து பதிவுகள் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த புகழ் இருக்கிறவங்களுக்கு யாரும் புகழ் கொடுத்து புகழ் வர வேண்டிய அவசியமே கிடையாது. புகழ் உயர்ந்தவர் என்றைக்குமே உயர்ந்தவர்கள் தான். அவங்கள யாருனாலையும் தாழ்த்திடவே முடியாது. அவங்கள தாழ்த்திட்டோன்னு யாராவது சொன்னால் அதை விட முட்டாள்தனம் வேடிக்கை எதுவுமே கிடையாது. உயர்ந்தவர்கள் என்றைக்குமே உயர்ந்தவர்கள். அவங்களுக்கு யாரும் சர்டிஃபிகேட்டோ இல்லை மாலையோ அலங்காரமோ மேடையோ தேவை கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் இளையராஜாவும். இளையராஜா வந்து நீங்கள் கையெடுத்து கும்பிடக்கூடிய, எல்லாருமே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு ஞானி. அப்போ அவரை வந்து அந்த மண்டபத்துக்குள்ளே போகிறதுனால ஒன்றும் பெரிய எந்த இழுக்கும் கிடையாது. உண்மையிலேயே எந்த இழுக்குமே கிடையாது. ஆனால் அந்த மரபை அங்கே மீற முடியாதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அந்த மரபுகளை உடைக்கணும் அப்படின்னா சட்டம் சார்ந்து நம்ம செயல்பட்டால் வேணால் உடைக்க முடியுமே வெளியே, அதற்கு ஒரு சாயமோ ஜாதி சாயமோ இல்லை வேற வர்ணாசிரம சாயமோ இல்லை சங்கீகர சாயமோ இது எல்லாம் பூசக்கூடாது. இந்த இடத்துல இருந்து அரசியல் பண்ணக்கூடாது. இங்கே அரசியல் வந்து திராவிட அரசியல், பிஜேபி அரசியல், இந்த அரசியல் எடுத்துகிட்டு வந்து உள்ள நுழைக்காதீங்க. இது ஒரு சட்டம் சார்ந்த விஷயம். இது சட்ட முறையில் அணுக பார்க்கணும். அதற்கான ஒரு பெரிய சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி விஷயங்களை உடைக்க முடியுமாங்கிறத ஆலோசனை பண்ணி பேசணுமே வெளியே, ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இளையராஜாவே வந்து இதை பற்றி பெருசுப்படுத்தலை அப்படிங்கும்போது நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு கடந்து தான் போகணுமே வெளியே இதை பெரிதுபடுத்தக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.